கூட்டு கிரகங்கள் அதிக கிரகங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு பேர் கிரக இறுக்கம்னு பேர். அப்போ அது எந்த கிரகமும் அங்கே செயல்படாது. அப்போ ஒரு ராசி மண்டலத்துக்குள்ளே இத்தனை பிளானட்டுடைய தன்மை இருக்கும்போது அதுக்கு பேர் கிரக இறுக்கம்னு பேர். அதை வேலை செய்ய வைக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. மேக்சிமம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராணக்கிரியா பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பிராணக்கிரியா பண்ண பிராண வித்யா பண்ண அவங்களுடைய பிராணவித்யா பிராணக்கிரியா பண்ண அந்த கிரக இறுக்கத்தினுடைய தன்மை குறையும். இன்னொன்று, இது கோயிலாக சொன்னால் ஒரு 5-6 கிரகங்கள் சேர்ந்துருச்சு அப்படின்னா பெருத்து சாட்டில் அதுக்கு மேலே இப்போ ராகி எது வரப்போகுதுன்னு வைங்க, இது கடுமையாக பாதிக்கும் அவங்கள. அது பாதிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, கடகமாக இருந்தால் கடகத்தில் அதிக கிரகங்கள் இருந்தால் திருவேற்காடு கருமாரியம்மன். ஏன்னா அவங்க பொருளாதார தடையை சந்திக்கக்கூடிய காலகட்டம், உலகமே ஒரு பொருளாதாரத்தை ஸ்தம்பிக்கக்கூடிய காலகட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ஆயுளை விருத்தி அடைவதற்கு வாசி யோகம்னு அதுக்கு பேர். நீங்கள் வாசி யோகம் பண்ணாங்கன்னா உங்களுடைய ஆயுள் விருத்தி அடையும். சார், என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து பிறந்துட்டா இந்த பிரச்சனையை அனுபவிக்கணும், இந்த கர்மாவை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது விதி. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பரிகாரம் சொல்லி அதை மாற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது இறைவனுடைய அந்த விதியையே மாற்றுற மாதிரி இல்லையா சார்? அது பேர் கர்ம தந்திரம்னு பேர். அது வந்து குரு மந்திரம். அது குரு மந்திரத்தின் மூலமாக ஒருத்தருடைய கர்மாவை மாற்றம் செய்யலாம். ஆனால் செஞ்சு பெரிய கஷ்டத்தை, பெரிய துன்பத்தை, பெரிய விஷயத்தை அனுபவிச்சிருக்கேன். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அன்பர்களே, கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நான் வந்து நிறைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நம்ம நக்கீரனின் ஓம் சரவணபவ சேனலில் பேசியிருக்கேன். காலம் சென்ற உயர்திரு திரு ராஜேஷ் ஐயா என்னை நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி நம்ம நக்கீரன் நம்ம சேனலில் விளம்பரம் பண்ணி வகுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ 1வது பாவகம் நிறைவாக போகிறது. 2வது பாவகம் துவங்க போகிறேன். அது என்ன தேதின்னு இன்றைக்கோ இல்லை 2-3 நாளில் விளம்பரம் நம்ம சேனல்லே வரும். அந்த தேதியில் வகுப்பு துவங்குகிறேன். புதிதாக ஜோதிடம் படிக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நம்பர் எல்லாமே கீழே இருக்கும். அதை தொடர்பு கொண்டு எங்கள் வகுப்பில் கலந்து கொள்ளலாம். இது ஜூம் மீட்டிங் வாயிலாக நடந்துக்கிட்டு இருக்குது. புதிதாகவும் அது ஜூமில் தான் வரப்போகிறது. கலந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நக்கீரனின் ஓம் சரவணபவ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும். அதன் மூலமாக நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜோதிடத்தில் நிறைய விஷயங்களை புது புது தகவல்களை சொல்லி எல்லாரையும் அசரடிக்கிறவர். கண்டிப்பாக இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு வித்தியாசமான பரிகாரத்துக்கு சொந்தக்காரர் வேறு யாரும் இல்லை, நம்ம விஜய் பண்டிட் ஐயா அவர்களை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஜோதிடர் விஜய் பண்டிட் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய நேரம் தினமும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை மட்டுமே. ஞாயிறு விடுமுறை. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கும், ஒரு 2 கிரகம் இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே கட்டத்தில் ஒரு 3-4 கிரகங்கள் சேர்ந்தாப்புல இருக்கும். அப்படி இருந்தால் அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான பலன் எடுக்கலாம் சார்? அதாவது பலன் எடுக்கிறதுன்னு அது ஒரு ஸ்டைல்மா. இப்போ ஒரு 1962 பிறந்தவங்களுக்கு நிறையா மகரத்தில் கிரகம் இருக்கும். மகரத்தில் கிரகம் இருக்கும் குறிப்பிட்ட அந்த 62 பிறந்தவங்களுக்கு. ஓகே. இப்போ இந்த மகரத்தில் பொதுவாக இப்போ வந்து கடகத்துக்கு குரு வரப்போகிறாரு, கீழே சிம்மத்துலேருந்து கேது நேர கடகத்துக்குள்ளே வரப்போகிறாரு. மகரத்தில் ஏற்கனவே நிறையா கிரகங்கள் இருக்கிறவங்க, கடகத்தில் கிரகங்கள் அதிக கிரகங்கள் இருக்கிறவங்க, இப்போ அவங்களுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கும். அதிக கிரகங்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு தொந்தரவு பண்ணும், அவங்க ஏஜை பொறுத்து. அப்போ இவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரம்? இது வந்து இந்த கூட்டு கிரகங்களுக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. கூட்டு கிரகங்கள் அதிக கிரகங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு பேர் கிரக இறுக்கம்னு பேர். கிரக இறுக்கம் அப்படின்னு. ஏன்னா ஒரே ஒரு ரூம்குள்ள ஒரு 100 பேர் இருந்தால் என்ன ஆகும்? இப்போ இந்த ஹாலில் ஒரு 100 பேர் இருந்தால் என்ன ஆகும்? மூச்சு திணறல் ஆகுமா இல்லையா? அப்போ அந்த எந்த கிரகமும் அங்கே செயல்படாது. இப்போ இந்த ஹாலில் ஒரு 200 பேர் 300 பேர் உள்ளே அடைச்சிருவோம். எவ்வளோ நேரம் இருக்க முடியும் நீங்கள்? அப்போ ஒரு ராசி மண்டலத்துக்குள்ளே இத்தனை பிளானட்டுடைய தன்மை இருக்கும்போது அதுக்கு பேர் கிரக இறுக்கம்னு பேர். அதை வேலை செய்ய வைக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது வேலை செய்ய வைக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. மேக்சிமம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராணக்கிரியா பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பிராணக்கிரியா அப்படின்னு ஒன்று இருக்குது, பிராணக்கிரியான்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ராசி மண்டலத்தில் அதில் திசையோ புக்தியோ வரும் பொழுது, இப்போ ஒரு 4 கிரகம் 5 கிரகம் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக திசா புத்தி அந்தரம் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்குள்ளக்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸு, அவங்களுடைய அந்த உடல் ஆரோக்கியம்,
அவங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆவதற்கு பிராணக்கிரியான்னு சொல்லக்கூடிய ஒரு பிராணக்கிரியா பண்ண என்ன ஆகுனா பிராண வித்யா பிராணக்கிரியா பண்ண அந்த கிரக இறுக்கத்தினுடைய தன்மை குறையும். பிராணக்கிரியா பண்ண பிராண வித்யா பண்ண அவங்களுடைய பிராண வித்யா பிராணக்கிரியா பண்ண அந்த கிரக இறுக்கத்தினுடைய தன்மை குறையும். இன்னொன்று இது கோயிலாக சொன்னால் இப்போ மகரத்துக்கும் கடகத்துக்கும் வரப்போகுது கிரகம் ராகு வரப்போகுது. இதில் கடகத்தில் கேது மகரத்தில் ராகு ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அதுக்கு மேலே ராகு வரப்போகுது. பிறந்த கால ராகு மேலே பிறந்த கால கேது மேலே அந்த கிரகம் வரப்போகுது, ராகு வரப்போகுது. இப்போ அவங்கள தொந்தரவு பண்ணும். அப்போ இது தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் கூட்டு கிரகங்கள் அதிகமாக இருந்தால் முக்கூட்டு ஒரு 5-6 கிரகங்கள் சேர்ந்துருச்சு அப்படின்னா பெருத்து சாட்டில் அதுக்கு மேலே இப்போ ராகு வரப்போகுதுன்னு வைங்க, இது கடுமையாக பாதிக்கும் அவங்கள. அது பாதிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம திருவேற்காடு கடகமாக இருந்தால் கடகத்தில் அதிக கிரகங்கள் இருந்தால் திருவேற்காடு கருமாரி அம்மன் அவங்கள தான் பிடிக்கணும். அதே மாதிரி மகரமாக இருந்துச்சுன்னா ஒசூரில் இருக்கக்கூடிய சந்திர சூடேஸ்வரர், இவங்களுக்கு அதான் பரிகாரம். புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் நான் கொடுக்குற பரிகாரம். பெர்த் சார்ட்லேயே இருந்தாலும் சரி இல்லை டிரான்சிட்டில் இருந்தாலும் சரி, இவங்களுக்கு இந்த இடத்துக்கு போகும்போது அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். இது வந்து முண்டேன் அஸ்ட்ராலஜி அடிப்படையில் இது சொல்லக்கூடிய ஒரு முறை. இந்த முறை சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் பரிகாரம். புரியுதா இல்லைங்களா? இப்போ 64 பிறந்தவங்களுக்குலாம் நிறைய கிரகம் இருக்கும், அவங்களாம் இங்கே போய்க்கிறணும். அது மட்டும் இல்லாமல் குருராகு குருராகு காம்பினேஷன் சேரப்போகுது. இதுக்கு என்ன செய்யணும்னா, பாமணின்னு ஒரு ஊர் இருக்குது. பாமணி அப்படின்னு நம்ம ஆடுதுறை பக்கத்தில் அந்த பாமணிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு செய்ய இந்த பொருளாதார தடை நீங்கும். பாமணி அப்படிங்கிற இடத்துல அங்கே இருக்கக்கூடிய அது என்னைக்கு போகணும் எப்போ போகணும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்குது. அந்த நாளில் போகும்பொழுது, ஏன்னா அதை ஒன்று சொல்லி லட்சக்கணக்கில் கூட்டம் போய் கும்பிடுச்சுன்னா நம்மளை கூப்பிட்டு சத்தம் போடுவாங்க. இது அவங்க சுயஜாதத்தை பார்த்து தான் அது சொல்ல முடியும். காமனாக அப்படி இல்லை, ஒன்றும் இல்லை. இத்தனாம் தேதி எல்லோரும் இந்த கோயிலில் ஒன்று கொடுங்கன்னு சொல்லியாச்சுன்னா அது சிக்கலாயிரும். அது அந்த மாதிரிலாம் இல்லை. சரியா? அது மாதிரி பண்ணுறதுக்கான ஒரு பரிகாரம்னு அங்கே ஒன்று இருக்குது. அவங்கவுங்க நட்சத்திரத்தின் அடிப்படையில் லக்ன அடிப்படையில் தான் அதை பார்த்து சொல்ல முடியும். ஏன்னா அவங்க பொருளாதார தடையை சந்திக்கக்கூடிய காலகட்டம், உலகமே ஒரு பொருளாதாரத்தை ஸ்தம்பிக்கக்கூடிய காலகட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ இது இந்த கடகம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடகமும் மகரமும் வந்து அமிர்தம் விழுந்த இடம்னு அதுக்கு பேர். அமிர்தம் விழுந்த இடம், அமிர்தம் வந்த இடம் அப்படின்னு பேர். அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடையிறாங்க. அசுரர்களும் தேவர்களும் மேருமலையை மத்தாக்கி வாசுகிங்கிற பாம்பை வச்சு பார்க்கடலை கிடையாது. இதில் அசுரர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாம்போட தலைப்பகுதியில் இருக்காங்க, தேவர்கள் பாம்போட வால் பகுதியில் இருக்காங்க. அப்போ அமிர்தம் வருது. இந்த அமிர்தத்தை எடுத்து, அதாவது எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் விநாயகர் இல்லாமல் செய்யக்கூடாதுன்னு ஒரு லாஜிக்கு. ஸோ அவங்க விநாயகரை மதிக்காமல் அவங்க செய்கிறாங்க. அப்போ அமிர்தம் வந்த உடனேயே விநாயகர் பெருமான் இந்த அமிர்த கலசத்தை திருடிட்டு வந்துடுறாரு. அதனால் அவருக்கு பேர் கள்ள விநாயகர்னு பேர். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ராசி மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்துடைய அச்சுன்னு அதுக்கு பேர். மகரம் வந்து அவிட்டம் விட்டம் அப்படின்னு அதுக்கு பேர். அப்போ இந்த சம்பவங்கள் நடந்து அதற்கு பின்னாடி மார்க்கண்டேய அவதாரம் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த அமிர்த கலசத்தை எடுத்து கொண்டு போய் எங்கே வைக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருக்கடவுருங்கிற இடத்துல கொண்டு வச்சுறாரு விநாயகர் பெருமான். ஸோ திருக்கடவுரில் வச்சுறாரு. அதனால் அவருக்கு பேர் அமிர்த கடேஸ்வரர்னு அவருக்கு பேர். அங்கே தான் மார்க்கண்டேயருடைய அவதாரம் அங்கே வருது. மார்க்கண்டேயர் வந்து தன்னுடைய இருளாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு மாற்றிய இடம் அது. மார்க்கண்டேயர் அவரு இறக்க போகிறாரு, அவர் மரணிக்க போகிறாரு, யமதர்மன் அவரை துரத்திட்டு வர்றாரு. அப்போ யமதர்மன் துரத்திட்டு வரும்பொழுது அவர் இருளை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறார். அவருக்கு வெளிச்சம் கிடைச்ச இடம் திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர். அவருக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, சிவபெருமான் வந்து மார்க்கண்டேயர் மேலே இருக்கக்கூடிய பிரியத்தினால யமதர்மனை காலால் எட்டி உதைச்சு யமனை சம்ஹாரம் பண்ணதாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஆயுளை விருத்தி அடைவதற்கு வாசி யோகம்னு அதுக்கு பேர். நீங்கள் வாசி யோகம் பண்ணாங்கன்னா உங்களுடைய ஆயுள் விருத்தி அடையும். நத்திங் பட் விண்ட், காற்றை தவிர ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பொய்யடான்னு சொல்கிறாங்களா இல்லையா? உங்கள் ஆயுள் விருத்திக்கான இடம் அந்த இடம். அவருக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்ச இடம் அது. அதனால் மார்க்கண்டேயர் தனியாக ஒரு லிங்கம் வச்சு அங்கே வச்சு ஒரு பூஜிச்சுக்கிட்டு வர்றாரு. சரியா? அப்போ அந்த அமிர்தம் விழுந்த இடத்துக்கு இப்போ ராகுகேது வரப்போகுது. ராகுகேது வரப்போகுது. பொதுவாக கடககேது மகர ராகு, மகரகேது கடகராகு, இவங்கெல்லாம் விஐபிகள். இவங்கெல்லாம் ஒரு பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு பொழுதாவது ஒரு அச்சீவ் பண்ணுவாங்க. ஒரு ஏழையாக இருந்தால் ஒரு 50 லட்சம், ஒரு 20 லட்சம், 30 லட்சம், 50 லட்சம் சொந்த வீடுலன்னு அவங்க ஒரு அச்சீவ் பண்ணியே தீருவாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு ராகுகேது வர்றதுனால
அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துக்கு ட்ரையாங்கிளில் கேது வர்றதுனால காலபுருஷனுக்கு 12 கூடிய பொருளாதார கிரகம்னு சொல்லக்கூடிய 9, 12 கூடிய குருவும் கேதுவும் சேர்றதுனால இது பொருளாதார பிரச்சனையை உண்டாக்கும். சரி, இந்த யமதர்மனை எட்டி உதச்சி இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சிவபெருமான் தனிச்சு இருக்காருங்க. அப்போ நாராயணர் என்ன பண்ணுறாரு, சிவன் தனிச்சிருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய ஆபரணங்களை பூரா கலட்டி அந்த ஆபரணத்தை அபிராமியாக மாற்றி சிவனுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறார். அதனால் அபிராமின்னு அங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பேர். அபிராமி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அபிராமி பட்டருக்காக அரசவையில் வந்து இன்றைக்கி அமாவாசையாக பௌர்ணமியும் கேட்கும்போது பௌர்ணமி நாளைக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு, தப்பாக சொல்லிடுறாரு. உடனே அவர் தப்பாக சொல்லிட்டு அவர் சிரச்சேதம் பண்ணு, நாளைக்கு வரலன்னு உன்னை தலையை துண்டிக்கிறேங்கிறாங்க. அப்போ அவர் அபிராமி அந்தாதி பாடி அபிராமி தன்னுடைய மூக்குத்தி வைர மூக்குத்தியால் தூக்கி பௌர்ணமியை மாற்றின இடம் அந்த இடம். அப்போ அவருக்கும் அங்கே அபிராமி பட்டருக்கும் ஒரு இருளிலிருந்து ஒளி கிடைச்ச இடம் அது. புரியுதா? அப்போ அமிர்த நாராயணர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஆபரணத்தை கலட்டி உருவாக்கின அபிராமி, அங்கே இருக்கக்கூடிய அம்பாள் அபிராமி. அப்போ ஒருத்தர் ஆபரணத்தை இழந்தவங்க, ஆபரணமே இல்லாதவங்க, குருதன் செல்வம், குறுக்கேது பொருளாதார தடை. ஸோ இந்த பொருளாதார தடையிலிருந்து தப்பித்து கொள்ள அமிர்த நாராயண பெருமாளராக அங்கே இருக்கார். அந்த கோயிலுக்கு பக்கத்தில், திருக்கடையூர் கோயிலுக்கு பக்கத்தில் அமிர்த நாராயணர் இருக்கார். எல்லா பெருமாள் கோயில்லையும் பெருமாள் ஆபரணம் இல்லாமல் இருக்க மாட்டார். ஆனால் இங்கே ஆபரணமே இல்லாமல் இருப்பார். மருமகனுக்கு மரியாதை கொடுக்குற இடத்துல மகனுக்கு மரியாதை இருக்காது, மகனுக்கு மரியாதை கொடுக்குற இடத்துல மருமகனுக்கு மரியாதை இருக்காதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதே மாதிரி இங்கே பெருமாளுக்கு அங்கே அமிர்த கடேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்துலேயே அடுத்த வீதியில் அமிர்த நாராயண பெருமாள் இருக்கார். ஆனால் அவர் யாரும் தரிசிக்கிறது இல்லை, எல்லாரும் அமிர்த கடேஸ்வரரை தான் பார்க்குறாங்க. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, கடகத்தில் இருக்கிறது ஆயில்ய நட்சத்திரம், இது ஆதிசேஷனுடைய நட்சத்திரம். ஆதிசேஷன் தான் சர்ப்பம், சரியா? இப்போ அந்த இடத்துக்கு பார்க்கடலை நோக்கி இப்போ வந்துக்கிட்டு இருக்கு கோச்சார ராகு கேது. இது பிரபஞ்சத்தினுடைய ஒரு மாற்றத்தை நிகழ்வை கொண்டு வரப்போகுது. ஆட்சி மாற்றம் எல்லாத்தையும் எல்லா வேலையும் செய்யும். இந்த ராகு கேது எல்லா வேலையும் செய்யும். காலபுருஷனுக்கு 4 பத்துக்குடைய இடத்துக்கு வர ஆட்சி மாற்றம், உத்தியோகம், நிறைய தொழில் நிறுவனங்களில் நிறைய புது புது மாற்றங்களை கொடுக்க போகுது. பொருளாதார நெருக்கடியும் கொடுக்க போகுது. இது வராமல் இருந்து தப்பித்து கொள்ள அமிர்த நாராயண பெருமாளையும் அமிர்த கடேஸ்வரரையும் தரிசனம் செய்ய யோகம் உண்டு. ஸோ ஒரு பரிகாரங்கிறது இவ்வளோ தூரம் யோசிக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பாக. புரியுதா இல்லையா? இங்கே எல்லா சிவங்கோயிலுக்கும் போங்க, மேலே இந்த கருவறைக்கு மேலே இருக்க கோபுரம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து சிவபெருமான் நந்தி ரிஷப வாகனத்தில் சிவபெருமானும் அம்பாள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லா சிவாலயங்களையும் கருவறைக்கு மேலே. அதே மாதிரி ராஜகோபுரத்துலேயும் அங்கே ரிஷப வாகனத்தில் அம்பாளும் சிவனும் உட்கார்ந்துருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் திருக்கடையூரில் உள்ள கருவறையில் இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தில் நாராயணர், லக்ஷ்மி, ஸ்ரீதேவி, பூதேவியோடு இருப்பார். 4 மூலையிலும் போய் பாருங்கள். ஒரு பக்கம் தெற்கு பக்கம் தட்சிணாமூர்த்தி பிரம்மா இருப்பாங்க, போய் பாருங்கள். கண்டிப்பாக இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு இடம் இருக்குது. அப்போ இந்த பொருளாதார நெருக்கடிக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து அங்கே போய் அமிர்த நாராயண பெருமாளையும் அமிர்த கடேஸ்வரையும், அமிர்தம் இல்லாமல் வாழ முடியாது, புரியுதா இல்லையா? எல்லாத்துக்கும் அமிர்தம் தேவை. அங்கே வழிபாடு செய்கிறது ஒரு அவங்களுக்கு நன்மையை தரும். இதில் ஒரு நல்ல நாள் பார்த்து எந்த நாளில் அங்கே போய் நாங்கள் ஒரு யாகம் பண்ணலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். அங்கே அந்த கோயில்லையே, அங்கே அமிர்த கடேஸ்வரர் கோயில்லையே, அந்த கோயில்லையோ அல்லது பக்கத்துலேயோ, ஏன்னா அது ஆதீனம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது, அவங்க பெர்மிஷன்லாம் வாங்கணும். அது கிடைக்கல அப்படின்னா அங்கேயே ஒரு பெரிய மண்டபத்தில் இந்த அமிர்த நாராயண பெருமாளையும் அமிர்த கடேஸ்வரரையும் மார்க்கண்டேயருக்கும், ஏன்னா எப்படி ஒரு இருளிலிருந்து கண்டத்திலிருந்து தப்பித்து கொண்டாரோ மார்க்கண்டேயர், அவருக்கும் ஒரு பொருளாதாரத்துக்காகவும் ஒரு மாபெரும் ஒரு யாகம் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது யார் வேணாலும் கலந்து கொள்ளலாம். ஆனால் கலந்து கொள்வதற்கு முன்ன அனுமதி அவசியம். ஏன்னா கூட்டம் கூடிச்சு ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக அது பண்ணுறதுக்கான ஒரு இதெல்லாம் முயற்சி. எந்த நட்சத்திரம் எதுக்காக இந்த யாகம் சார்? பணம் பொருளாதார தடையிலேருந்து மீள்வதற்கு, தொழில் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய அவங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய தடைகளை நீங்குவது, கஷ்டத்துலேருந்து மீள்வதற்காக ஒரு யாகம். ஸோ முன்பதிவு பண்ணிக்கணும் இது பண்ணுறது. அது இன்னும் நான் டேட்டே அனௌன்ஸ் பண்ணலையே, அது எப்போ என்னங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி எல்லாம் அபிராமி கையில் இருக்குது, எங்கள் கையில் ஒன்றும் இல்லை, அமிர்த கடேஸ்வரர் கையில் இருக்குது. அது விரைவில் நம்ம நக்கீரனுடைய ஓம் சரவணபவ சேனலில் அது கண்டிப்பாக அது வரும், கண்டிப்பாக வரும். கலந்து கொள்ளலாம். ஒரு பரிகாரங்கிற லேசில் இது காமனாக செய்யக்கூடிய பரிகாரம், எல்லாருக்கும் பொதுவான பரிகாரம். ஆனால் அது என்ன நட்சத்திரத்தில் என்றைக்கு அதை செய்யணும், எப்போ செஞ்சால் சக்ஸஸ் ஆகும்னு ஒரு ஆய்வு போயிட்டுருக்கு. அது விரைவில்
அது தேதி அறிவிக்கப்படும். சரியா? கண்டிப்பா. ஜோதிடர் விஜய் பண்டிட் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய நேரம் தினமும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை மட்டுமே. ஞாயிறு விடுமுறை. ரொம்ப நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க சரி. சார். என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து பிறந்துட்டா இந்த பிரச்சனையை அனுபவிக்கணும், இந்த கர்மாவை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது விதி. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பரிகாரம் சொல்லி அதை மாற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது இறைவனுடைய அந்த விதியையே மாத்துற மாதிரி இல்லையா சார்? அந்த மாதிரி மாற்றும் போது நீங்கள் பர்சனலாக ஏதாவது கர்மாவை அனுபவிச்சிருக்கீங்களா? ஒரு விதியை மாற்றும் போது நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதை பற்றி சொல்லுங்களேன். அது பேர் கர்மதந்திரம்னு பேர். சரி. என்னுடைய ஆன்மீக குரு எனக்கு கொடுத்த மந்திர தீட்சை. அது வந்து குரு மந்திரம். அது குரு மந்திரத்தின் மூலமாக ஒருத்தருடைய கர்மாவை மாற்றம் செய்யலாம். ஆனால் செஞ்சு பெரிய கஷ்டத்தை, பெரிய துன்பத்தை, பெரிய விஷயத்தை அனுபவிச்சிருக்கேன். அதாவது ஒருத்தருக்கு கல்யாணமே ஆகலை, ஆனால் கல்யாணம் ஆகி பிரிஞ்சிட்டார். கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகி பிரிஞ்சிட்டார். எப்படி? அவர் சிங்கப்பூரில் இருக்கார். அவர் சிங்கப்பூரில் இருக்கார். அவர் பேர் வெங்கடேஷன் பேர். அவர் சிங்கப்பூரில் ஒரு மருத்துவத்துறையில் ஒர்க் பண்ணவர், மதுரையை சார்ந்தவர். அப்போ கர்மதந்திரம்னு ஒன்று இருக்குது. நம்ம கர்மாவிலேருந்து தப்பித்து கொள்வதற்கு டோட்டல் கர்மாவெல்லாம் மாற்றுறதுங்க கஷ்டம். ஒரு பார்ட்டாக செய்ய முடியும். இப்போ அவருக்கு திருமணத்துக்கான கர்மாவை மாற்றம் செய்கிறோம்னு சொல்லி, அது என்னுடைய குருவோட மந்திரத்தை வச்சு, அதுக்குன்னு ஒரு யந்திரம் இருக்குது. அது நார்மல் யந்திரம், சுதர்சன யந்திரம் தான். அதை வச்சு அவங்க ஒரு மரக்கன்று வாங்கிட்டு வரணும். பெரிய செலவுலாம் இல்லை, ஒரு செலவும் இல்லை, 200 ரூபா செலவாகும் மரக்கன்று, அவ்வளோதான். எந்திரம் என்ன ஒரு 50 ரூபா 100 ரூபா வரும் அந்த எந்திரம் வரைகிறதுக்கு. அப்போ நம்ம மந்திர ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதில். அப்போ நான் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருந்த நேரம் அப்போ ஒரு மரம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி மரம் வாங்கிட்டு வர சொல்லி அந்த மரத்தை அவர் முன்னாடி உட்கார வச்சு என்னுடைய மந்திர ஜபம் முழுசும் பண்ணி ஒரு கவுண்ட்டு பண்ணி அந்த மரத்தை இடது கையினால் பிடிச்சி, இன்றிலிருந்து அவருடைய திருமணத்திற்கான கர்மாவை இந்த மரத்துக்கு மாற்றம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு மந்திர ஜபம் பண்ணி அந்த எந்திரத்தையும் அந்த மரத்தையும் அவர் கையில் கொடுத்துரும். அவர் அதை வாங்கிட்டு போய் நடுவார். நட்டுட்டார். ஆனால் மரம் வளராது சார்னு சொல்லிட்டேன். அந்த மரம் வளரவே இல்லை. ஒரு வேப்ப மரம் எவ்வளோ பெருசாக வரும்? ஆமாம். சிங்கப்பூர் கொண்டு போக முடியாது. அவங்க இடம் மதுரையில் அவங்க வீடு இருக்குது, அங்கே வச்சு யாராவது தண்ணி ஊற்றிட்டு வாங்கன்னு சொல்லி மதுரையில் 10 தூணா மகால் பக்கத்தில் அவங்க வீடு, அங்கே கொண்டே வச்சார் மரம். அது வளரவே இல்லை. அதோடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி கூட இல்லை இந்த மரம். அது எப்போயாவருக்கு சொல்லுவார், மரம் வளரலை சார்னுவார். மரம் வளராது சார், உங்கள் கர்மா அது வாங்கிருச்சு, அவ்வளோதான்னு. அதுக்கப்புறம் அவருக்கு மேரேஜ் ஆச்சு. இலங்கையை சேர்ந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணார். மேரேஜ் ஆகி 1 வருஷம் தான் வாழ்ந்தார். நான் ஒரு கல்யாணம் இல்லை சார்னு, உங்களுக்கு கல்யாணம் இல்லை, முயற்சி பண்ணுவோன்னு பண்ணோம். கல்யாணமே 1 வருஷம் தான். 1 வருஷமும் அந்த பொண்ணு வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் அதுவும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் கல்யாணம் ஆச்சு, டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் அந்த மரம் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது, வளரலை. இது பசுவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், மீன்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் அது ரொம்ப பாதிக்கப்படும். நம்ம கண்ணு முன்னாடி அந்த பசு அப்படியே அழுந்திடும். ஸோ அதை நான் செஞ்சு விட்டதுக்கப்புறம் எனக்கு பாதிச்சிருச்சு. கடுமையான பாதிப்பு, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, பெரிய பாதிப்பு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடிக்கு மேலே போச்சு. லைஃபே ரொம்ப போராடுற அளவுக்கு ஆயிடுச்சு. 2 பேருக்கு பண்ணேன். ஒரு பையன் வந்து இவங்க சுகர் மில்லு, பெரிய சுகர் மில்லு, அதில் ஒர்க் பண்ணுறாரு மேனேஜராக. அவருடைய சகல பையன், ஆமாம் அவருடைய பையன் தான் சுகர் மில்லில் இருக்கார். சுகர் மில்லில் பெரிய போஸ்ட்டில் இருக்கார், மார்க்கெட்டிங் ஃபீல்டில். அவருடைய பையன், அந்த பையன் சரியாக படிக்கலை. அப்போ அந்த பையனுக்கு கல்வி தடைக்கான கர்மாவை மரத்துக்கு மாற்றம் செய்யணும்னு சொல்லி அந்த பையன் பண்ணி, அந்த பையன் சூப்பராக படித்து ஊட்டியிலலாம் போய் படித்தான் அந்த பையன். அதுக்கப்புறம் நல்லா படித்து நல்லா வந்துட்டான். அந்த பையன் பொசிஷனில் இருக்கான். அந்த பையனை ஒன்றும் பாதிக்கலை. அந்த பையன் நான் சொன்ன மாதிரி அச்சீவ் பண்ணி வந்துட்டான் அந்த பையன். அது ஒரு 2 பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன், வேறு யாருக்கும் நான் பண்ணி கொடுக்கல. ஆனால் அது பண்ணி என்னைய பாடாப்படுத்திடுச்சு. அந்த பையனுக்கு பண்ணதெல்லாம் நம்மளை ஒன்றும் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணலை. அந்த திருமண வாழ்க்கையை அவங்களுக்கு அது பயங்கரமாக பாதிச்சது. இதுக்கு பேர் கர்மதந்திரம், கர்மாவிலேருந்து தப்பித்துக் கொள்வது எப்படின்னு. அதனால இப்போ நான் அதெல்லாம் செய்கிறதில் விட்டுட்டேன். கோயில் அந்த கிரக சேர்க்கை, அதுக்கப்புறம் தான் என்னுடைய குருநாதர் மூக்கே தேவரையை சந்திச்சு, அவர் தான் இந்த கிரகத்துக்கு இந்த மாதிரி கோயில், இந்த மாதிரி இது செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை பண்ணது, வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக. பொதுவாகவே ஜாதகம் பார்க்கும்போது ஜோதிடர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகங்கள் நிறைய தொல்லை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தர் பின்னாடி நடக்க போகிறத முன்னாடி சொல்ல போகிறீங்க, ஒருத்தருடைய பிரச்சனைக்கு வந்து தீர்வு சொல்ல போகிறீங்க அப்படின்னா நவகிரகங்கள் வந்து அவன் பிரச்சனையை அனுபவிக்க தானே வந்திருக்கான், அது ஏன் நீங்கள் வந்து தடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே நீங்கள் அந்த மாதிரி ஜாதகம் பார்க்க உங்கள் லைஃப்பில் ஏற்றம் அது அதிகமாக இருந்திருக்கா? நிறைய பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சிருக்கீங்களா? டெய்லி பிரச்சனை செஞ்சு தானே இருக்கிறோம். என்னையும் கிரக வேலை செய்யவே செய்யாதா? என்னையும் தொந்தரவு பண்ண தான் செய்யும். கண்டிப்பா. நம்ம கடவுளா? நம்ம அப்படி கிடையாது. நம்ம ஜோதிடம் படிச்சிருக்கோம், சொல்கிறோம், குருவை மனசில் நினச்சி சொல்கிறோம், இறையாற்றலை மனசில் நினச்சி சொல்கிறோம். இதை நம்பணும், அவ்வளோதான். நம்பலைன்னா ஜோதிடம் இல்லை. நான் அதை நம்பினா தானே உங்களுக்கு சொல்ல முடியும். இப்போ அந்த ஐயாட்ட அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். சார் இந்த ஏரியாவான்னு கேட்குறோம்.
கேட்கும்போது அதை நம்பினா தானே நான் அந்த கேள்வியே கேட்க முடியும். நானே நம்பலைன்னா எப்படி அவர்கிட்ட நான் கேட்க முடியும்? கோட்டக் மஹிந்திரா பேங்கில் அவருக்கு அக்கௌண்ட் இருக்கான்னு எப்படி நான் கேட்க முடியும்? ஸோ இந்த கட்டத்துக்குள்ளே இந்த பிளானட் இருக்குது, அவர் விருச்சிகம்னு அவர் சொல்கிறாரு. அதை லக்கணமாக வச்சு அதுக்கு என்ன அக்கௌண்ட் வரும்? அவருக்கு ஹெச்டிபிசி பேங்கில் வளர்த்து எனக்கு எப்படி தெரியும்? அவர் பேங்கில் வளர்த்தான்னு சொன்னார், நான் என்ன சொன்னேன் ஹெச்டிபிசின்னு சொன்னேன் பிள்ளைகள் உரையாடிக்கிட்டு இருக்கும்போது. ஸோ இது அனுபவம் தான். இப்போ நான் நிறைய பேருக்கு கேட்டிருக்கிறேன். சில பேருக்கு ஒன்றுமே கேட்காம திருப்பி கொடுத்ததெல்லாம் உண்டு. ஒன்றுமே சொல்லக்கூடாது, எனக்கு மூளை வேலை செய்யணும்ல. ஒரு நெகட்டிவான ஆள் உட்காந்தாங்கன்னா நீங்கள் சொல்லவே முடியாது. நீ சொல்லித்தான் பாருன்னு கையை கட்டி உட்காந்தாங்கன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்க அந்த மாதிரி ஜாதகத்தெல்லாம் பார்த்து ஐயோ அப்பான்னு பார்த்து மிரண்ட ஜாதகம்லாம் இருக்கா? என்ன இவ்வளோ இருக்கு, நிறையா இருக்குது. ரொம்ப ஐயோ வித்தியாசமான ஆள்லாம் இருக்குது. ஒரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க மனநோயாளி அந்த ஜாதகம். ஆனால் தெளிவாக பேசுகிறாரு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் போகிறானே, ஆஹா இவர் மனநோயாளியாக இருக்குன்றாரு. நேற்று விஜய் சார்கிட்ட பேசினேங்கிறாரு, தமிழக முதலமைச்சர்கிட்ட பேசினேங்கிறாரு. இப்படிலாம் இருக்குது. அப்புறம் தான் நமக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இந்த ஜாதகத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையே அப்படின்னு. புரியுதா இல்லையா? அவ்வளோதான் விஷயம். எல்லாரையும் அது பாதிக்காமலாம் இருக்காது. எல்லாருக்கும் அந்த கிரகத்தினுடைய தாக்கம் எல்லாருக்கும் உண்டு. இப்போ எனக்குமே உண்டு. இப்போ எனக்கு 2 கூட புதன் மேலே டிரான்சிட்டில் சனிங்கிற ஒரு விஷயத்தை சுருக்கிறவர், டேமேஜ் பண்ணுறவர், பிரிவினைவாதி. புரியுதா இல்லையா? 2ஆம் இடம் குடும்பம், 2ஆம் இடம் பொருளாதாரம். நான் வீட்டோட இருந்தால் காசு விரயமாகுது, தனியாக போயிட்டேன் நான். இப்போ நான் வீட்டில் இருந்தால் காசு விரயமாகுது, தேவையில்லாத செலவு, தேவையில்லாத பிரச்சனை. என்ன பண்ணிட்டேன், வெளியேறிட்டேன். நான் எங்கே குடியிருந்தனோ அந்த வீட்டுக்கே போயிட்டேன். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தேன், இப்போ நான் தனியாக போயிட்டேன். வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், சாப்பிட்டு பேசாமல் அங்கேயே இருக்குது. அங்கே இருந்தால் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபேமிலியோட போனால் பிரச்சனையாகுது. இதான் லாஜிக்கு. 2ஆம் இடம் பிறந்த காலம் 2. நான் ரிஷபலக்கணத்துக்கு 2 5 கூடிய புதன். அவர் மீனத்தில் நீச்சம், கோச்சாரத்தில் சனி மீனத்தில், ராசிப்படி அது அஷ்டமம். நான் சிம்ம ராசி அஷ்டமம். அப்போ அஷ்டம சனி. இதுக்கு என்ன பண்ணுறது? குடும்பத்தை விட்டு வெளியே போயிரு, பிரச்சனை இல்லை. 8க்கு நேரம் என்னது? 2ஆம் இடம். 2ஆம் இடத்துக்கு நேரம் ஆப்போசிட் 8ஆம் இடம். வெளியே 2 கூடைய மேலேயும் உட்காந்துருச்சு. வீட்டை விட்டு வெளியே போயிரு, பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? எனக்கு அடுத்து வர்றது இப்போ கேது புத்தி வரப்போகுது. கேது கடகத்தில், பிறந்த காலம் கேது மேலே கோச்சார கேது. ஸோ இதெல்லாம் யோசிக்காமல் இருப்பேனா பரிகாரம்? நான் அப்படி பார்த்து மாற்றிக்குவேன், அவ்வளோதான். சிறப்பான பரிகாரங்களா இருக்கு. இடத்த மாற்றிக்கிறது பிரச்சனை. ஒரு நாள் சண்டை வர போய் பக்கத்தில் என்ன சண்டை வருமா இல்லையா? கண்டிப்பா. அதனால வெளியே போயிடுறது பிரச்சனை இல்லை. அப்போ என்ன செய்யணும்? 5ஆம் இடம் வயிறு, 2ஆம் இடம் பேச்சு, 2ஆம் இடம் குடும்பம், 2ஆம் இடம் பொருளாதாரம், சந்திரன் மனோகாரகன். மனசுக்கு 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருச்சு, ஆகா அப்படின்னு யோசிச்சுட்டு மனசு வெக்ஸ் ஆயிடுவோம். சந்திரன் இடம் மாற்றம். அப்போ இடத்த மாற்றுங்க. சனி தனிமைப்படுத்துதல், தனியாக போ, பிரச்சனை இல்லை. 7 சனி 8 சனி பயந்தோம்னா எப்படி வாழ்றது? இடத்த மாற்று, பிரச்சனை இல்லை. புரியுதா இல்லையா? ரொம்ப சிறப்பான ஒரு பரிகாரங்கள், எளிமையான பரிகாரங்கள். ஸோ இப்படி தான் நான் மாற்றிக்கிறது. ஜோதிடர் விஜய் பண்டிட் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய நேரம் தினமும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை மட்டுமே. ஞாயிறு விடுமுறை. உண்மையாலுமே பரிகாரங்களாகட்டும் இல்லை உங்களுடைய கடந்து வந்த வாழ்வியல் ஆகட்டும் ரொம்ப எங்களுக்கு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கு இந்த எபிசோடு மூலியமா அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.